க்ரானிக் சாம்பியன்ஸ் நம்ம கூட மோட்டார் இன்ஸ்பெக்டர் இமானுவேல் இருக்காரு. அவர் இன்னைக்கு மெத்தட் ஸ்டடியில சார்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. மெத்தட் ஸ்டடி சார்ட் யூஸ் மெத்தட் ஸ்டடி ஒரு டாபிக் இருக்கு. அதில் கேட்கப்பட்ட சார்ட் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணி நமக்காக கொடுத்து வந்திருக்காரு. ஸோ மோஷன் ஸ்டடி பத்தி மோஷன் ஸ்டடி யூஸ் பண்ண சார்ட் என்னென்ன சார்ட்டா இருக்கு? சைமோ சார்ட், டூ ஹேண்ட் சார்ட், மேன் மிஷின் சார்ட். சிமோ சார்ட் அப்படின்னுவாங்க. சிமோ சார்ட் சைமல்டேனியஸ் மோஷன் சார்ட் தான் சுருக்கமா சிமோ அப்படின்றாங்க. அப்போ டூ ஹேண்ட் சார்ட் அப்புறம் மேன் மிஷின் சார்ட். இது 2011 கேட்கப்பட்ட கேள்வி. ப்ராசஸ் சார்ட் டெக்னிக் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க? ஆபரேஷன் ப்ராசஸ் சார்ட், ஸ்ட்ரிங் டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம். ஸோ ப்ராசஸ் சார்ட் டெக்னிக்ல வந்து ஆபரேஷன் ப்ராசஸ் சார்ட், ஸ்ட்ரிங் டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம் இந்த மூணு வந்து ப்ராசஸ் சார்ட் டெக்னிக்ல வர முக்கியமான விஷயம். ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் பத்தி என்ன சொல்றாங்க? A diagram showing the path and information followed by men and material while performing ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் பண்ணும்போது மென் மெட்டீரியல் வந்து எந்த பாத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றது தான் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். அது டிஎன்பிசி 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த பாயிண்ட். Chart used to review the overall sequence of an operation by focusing either the movement of operation or material. Chart வந்து used to review the overall sequence of an operation by focusing either the movement of operator or material அப்படிங்கிறது தான் வந்து இது ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டோட இன்னொரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆபரேஷனை டிஃபைன் பண்றாங்க. டூ அண்ட் ப்ராசஸ் சார்ட் என்ன சொல்றாங்க? Hold an object and storage. Hold the object அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. மேன் மிஷின் சார்ட் பத்தி என்ன சொல்றாங்க? Simultaneous information about the progress of work and machine loading. So progress of work-ஐயும் machine loading பத்தி சொல்றது தான் மேன் மிஷின் சார்ட். அடுத்து மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட் பத்தி என்ன சொல்றாங்க? To detect the local time being imposed on machines and workers. லோக்கல் டைம் வந்து மெஷின்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்ல இம்போஸ் பண்ணும்போது எப்படி இது பண்றது தான் மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட் அப்படின்றாங்க. சிமோ சார்ட் records activity of workers, hands, legs and body on common time scale. ஸோ காமன் டைம்ஸ் ஸ்கேல் வந்து ஹேண்ட்ஸ் லெக்ஸ் பாடிலாம் எப்படி வந்து இதுவாகுது அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டி ஃபைல் பண்ணுறது தான் வந்து சிமோ சார்ட்டோட இது. அப்புறம் Time values are recorded and motion are classified by terminals. ஸோ சிமோ சார்ட்ல வந்து நம்ம மோஷன்லாம் எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா தெர்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா வகைப்படுத்துறோம். தெர்பிக்ஸ்ன்றது பேர் வந்து கில்பர்ட் என்ற பேர்ல இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தெர்பிக்ஸ். அடுத்து should be used with terminals. ஸோ சைமோ சார்ட் வந்து தெர்பிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றது அடுத்த பாயிண்ட். அடுத்து மெத்தட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்க? Bottleneck operation that hold up other operations. எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் படி பார்க்கும்போது பாட்டில்நெக் ஆபரேஷன் என்னெல்லாம் வந்து எதனால வந்து இது ஆபரேஷன் பாதிக்கப்படுதுன்னு அப்படி சொல்றாங்க. டிலே வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? டி அப்படின்னு. இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா மெத்தட் ஸ்டடி சார்ட்ல உள்ள சில கண்டென்ட்டை வந்து தொகுத்து கொடுத்தாரு இமானுவேல், அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொகுத்து கொடுத்த இமானுவேலுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்வோம். அப்புறம் வந்து அவர் இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக வாழ்த்துவோம். நன்றி சொல்லுவோம்.